விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். எதிர்பார்ப்புகள் நிறைய விஷயங்களை இந்த வாரத்தில் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளோட யோக பலன்கள் நிறைய கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை, அதாவது 18/2/2024 முதல் 24/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராசிரமமோ வேதியோ இல்லை. அதுதான் உங்களுக்கு ஒரு சிறந்த ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. முதல்ல அந்த வாரத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதியாகிய தனாதிபதி அவர் இந்த வாரத்தில் உங்களுக்கு 12, 1, 2, 3 ஆகிய இடங்களில் அமர காத்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானும், அட்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அவரோட சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். உங்கள் ராசிநாதனாகிய புத பகவான் இந்த வாரத்தில் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் ப்ளஸ் சனி பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். 10ஆம் இடத்திலே ராகு பகவானும் 11ஆம் இடத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் மிதுனராசி என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு கிரக அமைப்புகள். முதல்ல ஒவ்வொரு நாளும் நமக்கு சுப பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் முதல் நாளாகிய 18/2/2024 ஞாயிற்றுக்கிழமைக்கு திதி வளர்பிறையில் வரக்கூடிய நவமி திதி மதியம் 1 மணி வரையும், அதன் பிறகு உங்களுக்கு தசமி திதியும் வருகிறது. இன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் 2 மணி வரை ரோஹிணி நட்சத்திரமும், அதன் பின்பு மிருகசீரிட நட்சத்திரமும், அதாவது உங்கள் ராசியில் வரக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரமும் வருகிறது. அன்றைய தினம் அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்தபடியாக இந்த வாரத்தில் மிக அற்புதமான நாள் அப்படின்னு சொன்னால் திங்கட்கிழமை, அதாவது 19/2/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு மதியம் 1 மணி வரை தசமி திதியும், அதன் பின்பு ஏகாதசி திதியும் வருகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் 2 மணி 20 நிமிடம் வரை மிருகசீரிட நட்சத்திரமும், அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரமும் வருகிறது. அன்று சுப முகூர்த்த நாள், அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு மாசி மாதத்து சுப முகூர்த்த நாள், இந்த வாரத்தில் முதல் சுப முகூர்த்தம். அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது 20/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வளர்முறையில் வரக்கூடிய ஏகாதசி திதி மதியம் 1 மணி வரையும், அதன் பின்பு துவாதசி திதியும் வருகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் 3 மணி 15 நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரமும், அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரமும் வருகிறது. அன்று மரணயோகமும் சித்த யோகமும் கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அன்று ஏகாதசி திதி. அடுத்து புதன்கிழமை, அதாவது 21/2/2024 புதன்கிழமை அன்னைக்கு அன்று மதியம் 2 மணி வரை துவாதசி திதியும், அதன் பின்பு திரியோதசி திதியும் வருகிறது. மாலை 4 மணி 30 நிமிடத்து வரை புனர்பூச நட்சத்திரமும், அதன் பின்பு பூச நட்சத்திரமும் வருகிறது. அன்றைய தினமும் சுப முகூர்த்த நாள், அதாவது புதன்கிழமை அன்னைக்கு முகூர்த்த நாள், அன்றைய தினம் பிரதோஷமும் வருகிறது. அடுத்து வியாழக்கிழமை, அதாவது 22/2/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா மதியம் 3 மணி வரை திரியோதசி திதியும், அதன் பின்பு சதுர்த்தசி திதியும் வருகிறது. அதே மாதிரி மாலை 6 மணி 20 நிமிடத்து வரை பூச நட்சத்திரமும், அதன் பின்பு ஆயில்ய நட்சத்திரமும் வருகிறது. அன்று அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாள், வியாழக்கிழமை அன்னைக்கும் சுப முகூர்த்த நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை, அதாவது 23/2/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதாவது மாலை 5 மணிக்கு மேலே பௌர்ணமி ஆரம்பிக்கிறது. அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இரவு 8 மணி 40 நிமிடத்திற்கு பின்பு மக நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. மிக யோகமான நாள். அன்று மரண யோகம் கூடிய நாள், ஆனால் அன்றைக்கி பௌர்ணமி மிக யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள், அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு 24/2/2024 அன்றைய தினம் மாலை, அதாவது இரவு 7 மணி வரை பௌர்ணமி திதியும், அதன் பின்பு பிரதமை திதியும் வருகிறது. அதாவது அன்னைக்கு மாசி மகம், இந்த கிரிவலம் போகிறது, மற்றபடி தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அன்றைய தினம் அமைய காத்திருக்கிறது. இதுதான் மிதுன ராசி என்பதிலே இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். இந்த வாரத்தில் பணப்புழக்கத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அற்புதமான யோகம் கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதனாகிய புத பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதும்,
தனாதிபதியாகிய சந்திரபகவான் உங்கள் ராசியிலே அமரக்கூடிய காரணத்தினாலும் நீங்கள் எதிர்பார்த்த பண உறவுகள் உங்களுக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக தன வாக்கு குடும்பஸ்தானம் இந்த வாரத்தில் பல்கி பெருகிற அளவுக்கு யோகங்கள் உண்டு. ஏன்னா தனாதிபதியே ரெண்டாம் இடத்து அதிபதி அவரே உங்கள் ராசியில் உட்கார்றப்ப இன்னும் எதிர்பார்த்த குடும்ப உறவுகளால் லாபமும் குடும்பத்திற்கு உங்களால் லாபமும் கிடைக்கிற அளவுக்கு யோகபலனான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. அடுத்து இந்த பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு முன்பு இருந்த சுணக்கு நிலையெல்லாம் மாறி யோகமும் லாபமும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. அடுத்து தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலன்களான வாரமாக அமையும். ஏன்னா புத பகவானோடு சனி பகவான் தொழில்காரகன் சேர்ந்து அமர்ந்திருக்கனால தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு யோகம் உண்டு. புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் கூட்டு தொழில் அல்லது பிரத்யேக உதவியோடு செய்யக்கூடிய தொழில்கள் ஏதாவது இருந்துச்சுனால் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு அந்த ஒரு யோகத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துருக்கிறது. அடுத்து முக்கியமான விஷயம் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இந்த ப்ரொமோஷன் அல்லது பணி இட மாறுதல்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. இந்த வாரத்தை பயன்படுத்தினீங்கனால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். குறிப்பாக சொல்லப்போனோம்னா மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய லேபர்கள் அவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. அதனால் மிதுனராசி அன்பர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு சிறந்த வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து சுபமங்கலம். இந்த வாரத்தில் 3 நாட்கள் சுபமுகூர்த்த நாள், அதாவது திங்கள் வியாழன் புதன், அந்த 3 நாட்களும் சுபமுகூர்த்த நாளாக வரக்கூடிய காரணத்தினால இதை பயன்படுத்தினீங்கனால் இந்த வாரம் உங்களுக்கு சுபமுகூர்த்தங்களை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. அதனால் இந்த வாரத்தில் நல்ல சுப செய்திகளும் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. அடுத்து உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்ற காரணத்தினால கொஞ்சம் தேவையில்லாத பதட்டங்களை தணித்து கொள்ளுங்கள். அதாவது உணவுப் பொருட்கள் இருக்குதுங்களா, அது கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க. தேவையில்லாத உணவுப் பொருட்களை நீங்கள் வாங்க வேணாம். மன ரீதியாக சில டென்ஷன் ஏற்படும், அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. சுக்கிரன் சேர்ந்து உட்காந்துனால அது ஒரு யோகம்தான் கொடுக்கும். இருந்தாலும் செவ்வாய் கொஞ்சம் டென்ஷன் அதிகரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. பதட்டம் இல்லாமல் இருந்தாலே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பக்குவமான யோகமான வாரமாக உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக மாணவ செல்வங்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமான வாரம். ஏன்னா பாக்கியஸ்தானத்திலே புதன் அமர்ந்திருக்கிறார் இல்லையா, அதனால் அந்த யோகங்கள் உங்களுக்கு லாப பலத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு முழு ஆண்டு தேர்வு அப்படிங்கிறப்ப அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த வாரத்திலேருந்து நீங்கள் துவங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் மாணவருடைய உறவு சுமூகமாக இருக்கிறது. அதே போல் நண்பர்கள் உறவுகளும் உங்களுக்கு சுமூகமாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ள வேண்டியது முழுவதுமே உங்களுடைய கடமை. அதனால் அதை பயன்படுத்தினால் உங்களுக்கு லாப பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு அந்யோன்யமும் ஒரு லாபமும் யோகமும் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சுற்றுலா ஸ்தலங்களுக்கோ அல்லது புனித ஸ்தலங்களுக்கோ செல்லக்கூடிய ஒரு யோகமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சுபமான வாரமாக அமையும். குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்கிற பெண்களுக்கும் சுபமங்கலத்தை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கும் சுப செய்திகள் கிடைப்பதற்கான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. மிதுனராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் சுப யோகமான வாரமாக அமைகிறது. இனிய நல்வாழ்த்துக்கள்.